தமிழ்நாட்டில் 40 லட்சம் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு வரும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த சிறுபான்மையினர் ஒரு டார்கெட் எனக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பொய்யான பிரச்சாரத்தை பரப்புகிறாங்க. இல்லை, அது எவ்வளோ நாள் மக்கள் நம்புவாங்க? கொஞ்ச நாள் நம்பலாம், இவ்வளோ நாளாக இவ்வளோ காலம் எப்படி நம்பிக்கிட்டே இருக்காங்க? வந்து அழுத்தத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சு போகிற ஆளானா அப்படின்றத வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்டிஏ தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்குது ஏதோ ஒரு விஷயத்துலன்னு பார்க்க முடியுதுல நம்மளால். அழுத்தம் கொடுக்குற அளவுக்குலாம் விஜய் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. என்டிஏ அழுத்தம் கொடுத்தா விஜய் இருக்கவே மாட்டார். ஒவ்வொரு தொகுதியிலும் 60,000 70,000 வாக்காளர் வேணும். ஆனால் இங்கே நிற்கிற கூட்டம் வந்து 1 லட்சம் பேராக இருக்கலாம். அவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேருந்து வந்த தொண்டர்களாக இருந்தால் இப்போ 10,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் முடியாது, டெபாசிட்டே வாங்க முடியாது. முக்காவாசி தேர்தல் கணிப்புகள் அப்படின்றது வந்து விஜய்க்கு சாதகமாக தானே இருக்குது. விஜய் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னால் நீங்களும் நானும் கூட போய் நேராக போய் பார்ப்போம், ஆனால் ஓட்டு போடுவோம்ப்பா. அவர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எல்லாம் மாற்ற போகிறேன். அவர் போன இடத்துலையும் பெரிய மாசம் இருந்தது, எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மாசம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, ஒரே ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துறாங்க, இல்லை எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு உட்காந்துறாங்க. அப்போ அவங்க ஏன் மாற்ற முடியலையா சிஸ்டம்? ஏன்னா வாக்கு வரல, இருந்த கூட்டம் வந்து வாக்காக மாறல. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். அதாவது தமிழக அரசியல் களம், புதுச்சேரி அரசியல் களம் ரெண்டுமே வந்து பயங்கரமாக அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது புதுச்சேரியிலையுமே வந்து வர ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ தன்னிச்சு நான் வந்து களம் காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்து தாவேக தலைவர் விஜய் போனார். ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக முன்னாள் நிர்வாகிகள், அதிமுகவோட முன்னாள் நிர்வாகிகளை வச்சு இப்போ தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஷயத்தில் தெளிவாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட போட்டியிடுறதுக்கான போட்டியாளர்கள் சரியான ஒரு தகுதியானவங்க இல்லைன்றதை காட்டுது. ஸோ அவர் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லேருந்து ஒதுக்கி அனுப்பப்பட்ட, ரிஜெக்ட் பண்ண ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எங்களுக்கு இவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இவர் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா ஒதுக்கப்பட்டவர்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு எலெக்ஷனை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ யாருமே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரோ முன்னாள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னே 15 வருஷத்துக்கு முன்னே எம்எல்ஏவும் எம்பியாவும் இருந்தவங்களும் இப்படிப்பட்டவங்க இப்போ கரண்ட் பீரியடில் போன மாதம் வரல நான் எம்எல்ஏ வந்தேன், எம்பியாக இருந்தேன்னு சொல்லக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்க யாரையும் ஒரு செலக்ட் பண்ணல. ஓகே, எல்லாருமே வந்து அதாவது எக்ஸ்பைரி ஆன மாதிரி ஒரு இது. ஆமாம், எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து களம் காணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பான விஷயம். ஓகே, இல்லை இது வரைக்கும் ஏன் வந்து விஜயால் வந்து அவர் கட்சியில் உள்ள யாரையுமே வந்து போட முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே விஜயோட ரசிகர்கள் அறிவு, அதாவது என்ன சொல்ற சமுதாய அறிவு எல்லாம் இருக்க முடியாத, ஸோ அரசியல் அறிவு இல்லாத, முதிர்ச்சி இல்லாத ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துக்கு பொருந்த மாட்டாங்க. ஓகே, ஸோ அரசியல் களத்துக்கு பொருந்துறவங்க விஜய்கிட்ட வரதுக்கு தயாராக இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து நான் வந்து தூய சக்தியாக இருக்கேன்றாரு. அப்போ வந்து இப்போ வந்து புதுச்சேரியில் போயிட்டு எப்படி தூய சக்தியாகவே இருக்காரா? ஏன்னா வந்து பாஜகலேருந்து இப்போ போயிருக்க யாருமே ஊழல் வழக்கு இல்லையா, இல்லை எந்த வழக்குகளுமே இல்லாத ஒரு தூய சக்தியாக இருக்க எல்லாரும் போயிருக்காங்களா? இல்லை, அவர் முதல்ல சொன்ன விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக ஒரே அவருடைய கோட்பாடில் இல்லை. இலவசங்கள் வந்து கொடுக்கறது வந்து சமுதாயத்துக்கு சரியில்லை, மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னார். அவரோட முதல் தேர்தல் அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா பல இலவசங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. அப்போ அவரோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ எனக்கு ஓட்டு வாங்கணும், ஸோ அப்போ பழைய அரசியலையே நானும் பின்பற்றுவேன். அப்போ யாரை நீங்கள் குறை சொன்னீங்க? இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்த அரசியல்வாதிகளை இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு குறை சொன்ன நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை கொடுங்க. அப்போ வேறு அரசியல் பண்ண உங்களுக்கு தெரியாதா? இல்லை, இப்போ தெரியாத உங்களுக்கு வந்து புதுசாக என்ன மாற்றம் செய்வீங்க? ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, சூப்பர். இப்போது நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் தூய சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் முன் வச்சார்ல. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, அங்கே இப்போ வந்திருக்க பாஜகலேருந்து வந்திருக்கவங்க, அதிமுகவில் வந்திருக்க எல்லாரும் தூய சக்தியா? அதாவது வந்து மதச்சார்பற்ற கொள்கையில் நான் இருப்பேன்றாரு. இப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டணியிலேருந்து வந்த எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு மதச்சார்பற்ற கொள்கையை நான் பின்பற்றேன்னா இதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? இல்லை, இந்திய ஜனநாயகம் வந்து மதசார்பற்ற ஜனநாயகம் தான். இன்றைக்கி 15 வருஷமும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மூன்றாவது முறை பிரதமராக இருக்கார் மோடிஜி. பிஜேபி பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற கட்சி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்தோம்னா முஸ்லீம்ஸ் பார்த்தோம்னா ஈராக்லேயே பத்திரமா அவங்களால இருக்க முடியல, பாதுகாப்போடு இருக்க முடியல. ஆனால் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவே சுதந்திரமாக இருக்கிறாங்க, அவங்களால விருப்பப்பட்டதை செய்ய முடியுது. ஸோ இது இன்றைக்கி உலக நாடுகளே ஏற்றுக்கிட்டாங்க. இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு தான்
ஸோ பிஜேபின்றது வந்து ஒரு மதசார்பான ஒரு கட்சி கிடையாது, இது மதசார்பற்ற கட்சி தான்ன்றதை உலக நாடு உலக தலைவர்களே ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு மோடிஜிக்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் முதல் சிறந்த தலைவரோட எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கார். 68% கிட்ட வாக்கு எடுத்து அவங்க சர்வேல வந்து முதல் இடத்துல இருக்கார். ஸோ இவர் வந்து மதசார்பற்ற கட்சி அதை இருந்தால் தான் நான் வந்து கூட்டணி வச்சுப்பேன் அப்படின்றது. எல்லாருமே அரசியல் ஆதாயத்தில் என்ன பண்ண முடியலாம், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்துட்டோம் அப்படின்னா அதிகாரம் வேணும். நமக்கு அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அப்போ விஜய் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதிகாரம் வேணும். கூட்டணி இருந்தால் தான் இங்கே ஜெயிக்க முடியும். தனிச்சு ஜெயிக்கவே முடியாது எலெக்ஷனில். இப்போ இவருக்கு முன்னாடி வந்த பல பெரிய நடிகராக இருந்தவங்க, பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வாங்கிட்டு ஒரு நாடாளுமன்றத்துலேயும் ஒரு சட்டமன்றத்துலேயும் ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ இவரோட நிலைமை என்னன்றது இவர் நிரூபிக்கணும். ஒரு வேலை நிரூபிக்கும் போது இவரோட தகுதி கரெக்டாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு கூட்டணிக்கு ஒரு யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இவரோட தகுதி என்னன்றது நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஓகே, இல்லையே அவர் கொள்கை எதிரி பாஜகன்றாரு. அப்போ பாஜக ஏடிஎம்கேல இருக்கும்போது அவர் எப்படி கூட்டணி? இல்லை, இவரோட கொள்கை என்னன்னு எனக்கு புரியல. என்ன கொள்கை, இவருக்கு என்ன எதிரி அப்படின்னா இவர் எதை சார்ந்து இருக்கிறாரு? மதத்தை சார்ந்து இருக்காரா, மதத்தை இல்லாமல் இருக்காரா அவர்? ஸோ ஏன்னா அவர் ஒரு நிலைப்பாடில் இல்லை. அவர் மதத்தை சார்ந்து இருக்காரா, மதத்தை இப்போ மக்களுக்கு நல்லதாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். பிஜேபி ஆல்ரெடி 18 ஸ்டேட்டில் நல்லது தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி 3வது முறையாக பிரதமராக இருக்கார். எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர் நடக்கும்போது உலக பொருளாதாரமே ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பாகிஸ்தானாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இன்றைக்கி பெட்ரோல் 300 400 விற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம அதே 100 ரூபாய்க்கு 6 மாதத்துக்கு முன்னே என்ன விலைக்கு நம்ம பொருட்களை வாங்கினோமோ அதே விலைக்கு இன்றைக்கி போர் நடந்து வாங்கிட்டு இருக்கோம். 140 கோடி மக்களும் சாப்பிட்றதுக்கான உணவு கிடைச்சிட்ருக்கு. எரிபொருளாக இருக்கட்டும் 140 கோடி மக்களும் கிடைக்கிது. கிடைக்கலைன்னா உங்களுக்கே தெரியும், மக்கள் உடனே இறங்கி ரோட்டில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எங்கேயும் போராட்டம் இந்தியாவில் நடக்கலை. ஸோ நல்ல ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எதிராக இவர் என்ன பண்ண போகிறார்? இல்லை வெளிப்படையாக சொல்லட்டும், இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லணும்ல. மறைமுகமாக நான் எனக்கு சரியில்லைன்னா அப்போ எது சரியில்லைன்னு சொல்ல வர்றாரு அவர்? இல்லை, தொடர்ந்து அவங்க இந்துத்துவ பின்பற்றுறாங்க, சிறுபான்மையினரை வந்து பாஜக அரசு வஞ்சிக்குது, தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து இல்லை, இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தான். வஞ்சிக்கப்பட்டாங்க சிறுபான்மையர் அப்படின்றது நிரூபிக்கப்படணும். ஏன்னா தெளிவாக தெரியும், உயர்நீதிமன்றம் எல்லா ஸ்டேட்லேயும் உச்சநீதிமன்றம் ஒரு இடத்துல வந்து ஆதாரத்தோட ஒரு சிறுபான்மையர் வஞ்சிக்கப்பட்டாங்க எவிடன்ஸோடு இருக்குது அப்படின்னா அதை வந்து சூமோட்டாவாக கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் தயாராக இருக்கும், உயர்நீதிமன்றமும் தயாராக இருக்காங்க, எல்லா நீதிபதியும் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் இந்தியாவில் வந்து சிறுபான்மையர் வஞ்சிக்கப்படலை. இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக சிறுபான்மையர் ஓட்டு மொத்தமாக எங்களுக்கு வேணும், அதனால் ஒரு மூலச்செலவு பண்ணுறாங்க சிறுபான்மையரை. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் 40 லட்சம் ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டு வரும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த சிறுபான்மையர் ஒரு டார்கெட் எங்களுக்கு வந்து அந்த ஓட்டு முழுசாக வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பொய்யான பிரச்சாரத்தை பரப்புகிறாங்க. இல்லை, அது எவ்வளோ நாள் மக்கள் நம்புவாங்க? கொஞ்ச நாள் நம்பலாம், இவ்வளோ காலம் எப்படி நம்பிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா பாஜக இது நீங்கள் வந்து முன்னாடி நடந்த அரசியல் களத்தை பார்த்துருந்தீங்கன்னா 2021 அதிமுகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து பாஜக கூட போனதுனால தான் எங்களால் ஒரு தொகுதி கூட வெல்ல முடியலை அப்படின்ற விஷயத்த அதிமுக சொன்னது. இப்போ மறுபடியும் கூட்டணிக்கு போயிட்டாங்க, அது வேற கதை. அதில் உள்ளடி வேலைகள் என்ன நடந்தது அப்படின்னு பொதுமக்களுக்கு இல்லை அதை கூட விவரமாக நம்ம சொல்ல முடியும். இவங்க வந்து பாஜக கூட்டணி வச்சதுனால தான் ஏடிஎம்கே வந்து போன வாட்டி நாங்கள் தோத்துட்டோம் எம்பி எலெக்ஷனில், அதனால் நாங்கள் வந்து பின்னாடி ஏற்பட்டதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே 2014 பாஜக எம்பி எலெக்ஷனில் நின்னப்போ எல்லா தொகுதியிலுமே 2000 ஓட்டு 3000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி 2024 பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் பாஜக எல்லா தொகுதியிலுமே 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 54 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க. மொத்தமே 7 கோடி மக்கள். அதில் கிட்டத்தட்ட 54 லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ன ஓட்டு வாங்காலும் பாஜக இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி வந்து பலமான கூட்டணி தான் என்டிஏ கூட்டணின்றது. விஜய் வந்து பயன்படுத்திக்கணும், அவருக்கு பயன்படுத்திக்க தெரியல, நல்ல உபதேசங்கள் சொல்கிற ஆள் கூட இல்லை. ஸோ அதனால் அவர் தப்பான வழியில் போகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் சார். அதாவது வந்து நான் வந்து என்டிஏ கூட கூட்டணிக்கு போக மாட்டேன், வந்து அழுத்தத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சு போகிற ஆளானா அப்படின்றத வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்டிஏ தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்குது ஏதோ ஒரு விஷயத்துலன்னு பார்க்க முடியுதுல நம்மளால். அழுத்தம் கொடுக்குற அளவுக்குலாம் விஜய் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. என்டிஏ அழுத்தம் கொடுத்தா விஜய் இருக்கவே மாட்டார். ஸோ அழுத்தம் கொடுத்து அவர் வந்து கட்சியில் சேர்க்குற அளவுக்கு அவர் பெரிய ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஆளே கிடையாது. அவர் இதுவரையிலும் நிரூபிக்கல. இல்லை நான் தான் சொல்கிறேன்ல, இதுவரையிலும் நிரூபிக்கல. அவர் சேர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டு போடுவாங்களான்னு இதுவரையிலும் நிரூபிக்கல. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மாவட்டத்துலையும் போகும்போது 1 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அந்த 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் வந்திருக்கலாமே தவிர
அந்த ஒரு தொகுதியோட 1,00,000 வாக்காளராக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த தொகுதியில் 234 தொகுதி எடுத்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 60,000 70,000 வாக்காளர் வேணும். வாக்காளர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் இங்கே நிற்கிற கூட்டம் வந்து 1,00,000 பேராக இருக்கலாம். அவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேருந்து வந்த தொண்டர்களாக இருந்தால் அவங்கவுங்க தொகுதியில் போய் தானே ஓட்டு போடுவாங்க. அப்போ 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு போட்டாவே 23 லட்சம் ஓட்டு தான் வரும் உங்களுக்கு. ஸோ 10,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் முடியாது, டெபாசிட்டே வாங்க முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விஜய் ஜெயிக்க முடியாதுன்றீங்க. விஜய்க்குன்னு ஒரு பெரிய மாஸ் இருக்குது, ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய முக்காவாசி தேர்தல் கணிப்புகள் அப்படின்றது வந்து விஜய்க்கு சாதகமாக தானே இருக்குது. எதுவுமே வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்குது. போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சி தலைவராக போய் உட்காராரு எடப்பாடி பழனிசாமி அவர். ஆனால் அவர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காரு. இதே எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சராக வரும்போது அவர் வாங்கின ஓட்டு 1,25,00,000 ஓட்டு. இந்த ஓட்டு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 20-30 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசமே. ஆனால் 2 கட்சியுமே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மாற்றி இந்த 20 லட்சம் 25 லட்சம் ஓட்டு தான். 2 கட்சியுமே 1 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்கினவங்க. இவர் வந்தால் தான் கூட்டம் இல்லை. நீங்கள் ஒரு எத்தனை காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனை பேர் வெளி சமுதாயத்தில் வந்தாங்கன்னா பாருங்கள், எல்லாருக்குமே கூட்டம் கூடும். இவர் ஒரு நடிகராக கூட்டம் கூடுது. எல்லாருக்குமே ஆர்வம் தான். சினிமாவில் பார்க்குறோம், கேமராவுக்கு பின்னாடி பார்த்த உருவத்தை நேராக பார்க்குறது ஒரு ஆர்வம். விஜய் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னால் நீங்களும் நானும் கூட போய் நேராக போய் பார்ப்போம். ஆனால் ஓட்டு போடுவோம்மா, ஓட்டு சிந்திச்சு செயல்பட்டு தான் போட முடியும். யாரை தலைவராக நம்ம எடுத்துக்கிறோமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். இல்லை, பிரதமர் அவர்களுமே வந்து ஒவ்வொரு தடவையும் தமிழகத்துக்கு வரும்போது இந்த அளவுக்கு விஜய் சும்மா வெளியில் போனாலே இருக்கிற அந்த ஹைக் இருக்குல்ல, அது பிரதமர் அவர்கள் வரும்போது இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை தானே. அதை நம்ம ஏற்றுக்கிற எப்படி சொல்கிறது. இப்போது விஜய் வராரு அப்படின்னா விஜய் போகிறாரு, விஜய் வந்தார், விஜய் அங்கே போகிறாரு அப்படின்ற ஒரு மாஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது தமிழகத்தில் இன்றைக்கி நிலைமைக்கு. இப்போ பிரதமர் அவர்கள் வரும்போது அந்த ஹைக் இருக்கான்னு கேட்டால் இல்லையே. இல்லை, பிரதமர் அவர்களுக்கு உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் கூட்டம் நிற்கிது. ஏன்னா வேறு நாட்டில் அந்நிய நாட்டிலே போனாவே அவரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் நிற்கிறாங்க. ஸோ விஜய் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாவே அவரை பார்க்கறதுக்கு 10,000 பேர் நிற்க மாட்டாங்க. இதில் சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதே போன எலெக்ஷனில் இவரை விட பெரிய மூத்த நடிகர் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அவர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எல்லாம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் போன இடத்துலையும் பெரிய மாசு இருந்தது. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மாசு இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, ஒரே ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துறாங்க, இல்லை எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு உட்காந்துறாங்க. அப்போ அவங்க ஏன் மாற்ற முடியலையா சிஸ்டம்? ஏன்னா வாக்கு வரல, இருந்த கூட்டம் வந்து வாக்காக மாறல. சரி, இப்போ வந்து விஜய் போகிறது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வச்சு தான் தமிழக அரசியல் களம் வந்து நகருது. ஏன்னா விஜய் வந்து எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாருன்னா, நான் அதிமுகவை பொருட்டாவே எடுத்துக்கல, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே போல் தான் மீடியாக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவை தவிர்த்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தொடர்ந்து எல்லாருமே தாவேக்கான்னு தாவேக்கா பின்னாடி தானே போய்கிட்டு இருக்காங்க. இதில் அதிமுகவுக்கு எங்கே பலம் இருக்குது? இல்லை, தெல்ல தெளிவாக டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிரூபிக்கக்கூடிய உண்மை தான். ஆனால் எப்போ எவிடன்ஸோடு வெளியே வரப்போதுன்னு தெரியல. அண்ணாமலைஜி கூட சொல்லியிருக்காங்க பல இடத்துல, எவிடன்ஸோடு நான் வந்து நிரூபிக்க முடியும் அவங்க ஊழல் பண்ணது. இப்போ வெளிப்படையாக தெரிகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கின ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இந்த தமிழ்நாடு ஆட்சி பண்ணவங்க டிஎம்கே தான். அப்போ வாங்கின பண்ணலாம் எங்கே போச்சு, கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ கணக்கு கொடுக்க ஆரம்பித்தாவே வேறு ஆட்சி மாறினாவே இவங்களோட ஊழல் என்னன்னு வெளியே வந்துடும். எப்பயுமே வந்து ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் தான் காவல் மந்திரியாக இருப்பார். எல்லா விஷயம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே அவர்கிட்ட போயிட்டு தான் வெளியே வரும். ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது ஊழல் பண்ணாங்களா இல்லையா தெளிவாக எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைதானதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஊழல் செஞ்சாங்க அப்படின்றது விலைப்படியாக பல லட்சம் கோடி வந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை என்ன பண்ணாங்க? எந்த சிஸ்டமும் மாறல, எந்த விஷயமும் மாறல, மக்கள் கண் எதிர்க்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு மாற்று சக்தி அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே தான். ஸோ இவருக்கு என்னென்னா இது ஒரு நல்ல கரெக்டான நேரம். இவர் வந்து நான் டிஎம்கே தான் எனக்கு எதிரின்னு சொல்கிறாரு. அப்போ கட்டாயமாக இவர் வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி போயிடலாம். கூட்டணி போகும்போது என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொன்னால் நீங்கள் சரி நீங்கள் உங்களோட பலம் என்னன்றது அதுதான் முதலே சொன்னேன், எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, இதுதான் ரைட் டைம் அப்படின்வாங்க. கரெக்டான நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் என்ன பேசுங்க, எங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ கொடுப்பீங்க, எத்தனை மினிஸ்டர் கொடுப்பீங்க, ஆட்சிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேளுங்க. இல்லை உள்ளே போய் உட்காருங்க, ஆட்சியில் கூட பகிர்ந்து உட்காருங்க, வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு இந்தந்த நலத்திட்டங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்து. எதுக்கு சொல்லுவாருன்னா அதிகாரம் இல்லாத ஒரு விஷயம் வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதிகாரத்தில் இருந்தால் தான் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மக்களுக்காக அதிகாரத்துக்குள்ளே போங்க. ஸோ இல்லை நான் நிரூபிச்சுட்டு தான் வருவேன்னா, பலத்தை நிரூபிக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. பலத்தை நிரூபித்த பிறகு அசிங்கப்பட்டவங்களும் உண்டு,
கௌரவப்பட்டவங்களும் உண்டு. அதிகப்படியாக 1000 பேரில் ஒருத்தர் தான் கௌரவப்படுவாங்க, 900 பேர் அசிங்கம் தான் படுவாங்க. ஏன்னா இதுதான் இந்தியாவில் அரசியலில் நடந்திருக்கு. விஜயும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சந்திப்பாருன்னு சொல்கிறீங்களா? என் கருத்து கணிப்புப்படி கட்டாயமாக சந்திப்பார். ஏன்னா அவர் தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கினாருன்னா அவர் ஆட்சியை பிடிக்க போகிறது இல்லை, டெபாசிட்டை வாங்க முடியாது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற கூட்டமும் இருக்காது, தொண்டர்களும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இன்றைக்கி என்ன ஒரு மாயையில் வராங்கன்னா, விஜய் வந்து சிஎம் ஆகிடுவார், நாங்கள்லாம் எம்எல்ஏ ஆகிடுவோம், எம்பி ஆகிடுவோம், கவுன்சிலர் ஆகிடுவோம். ஸோ எதுவுமே இல்லை, விஜய் இருந்த இடத்துல இருக்கிறாருன்னா கட்டாயமாக திரும்பி பார்த்தா கூட்டம் இருக்காது. நீங்கள் வந்து தாவேக்கா வந்து அதிமுகவுக்கு வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்கல்ல, ஆனால் தாவேக்கா வந்து அதிமுகவை கன்சிடரே பண்ணல சார், அது எங்களுக்கு வந்து போட்டியே கிடையாது, அதிமுக வந்து களத்திலே கிடையாது அப்படின்ற ஒரு பார்வையில் முன்வைச்சிட்டு இருக்காங்க. சார் இது இல்லைம்மா, இந்த வார்த்தையே தப்பு ஆக்சுவலாக. ஏன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க, பல வருஷம் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டு, இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை. அப்படி ஒரு கலங்கண்ட ஒரு அரசியல் கட்சி. அதாவது அவங்க சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போ வந்து அதிமுக அந்த அளவுக்கு பலமா இல்லை, அதுவும் பாஜகவோட கூட்டணிக்கு போனதுனால இன்னும் பலவீனமாயிருச்சுன்றாங்க. பாஜக கூட்டணியோட சேர்த்து தான் 2011 பார்த்தீங்கன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த வாக்காளர்கள் வந்து ஓட்டு இன்றைக்கும் போடுவாங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க, டிஎம்கேக்கு போட்டவங்க டிஎம்கே தான் போடுவாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியை கேட்குறோம், யாருக்குமா போடுவேன், நான் எம்ஜிஆருக்கு தான் போடுவேன் ஓட்டுன்றாங்க. அவங்களுக்கு தெரியல, எம்ஜிஆரும் இல்லை, அவங்களுக்கு அடுத்து இருந்த ஜெயலலிதாவும் இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து ஏடிஎம்கே வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் எம்ஜிஆர் கட்சி தான் போடுவேன், என்ன ஓட்டு, எந்த ஓட்டுமா போடுவேன், ரெட்டைலைக்கு ஓட்டு போடுவேன். அப்போ ரெட்டைலை எம்ஜிஆர் கட்சிக்கு ஓட்டு போகிறவங்களும் இன்னும் இருக்காங்க. ஸோ மாற்றி போட்டுருவாங்க, உடனே வந்து மாறிடும், எல்லாருமே விஜய்க்கு போட்டுருவாங்க, விஜயை தூக்கி சிஎம் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனம். ஓகே. ஸோ நடக்குமான்றது சாத்தியம் கிடையாது.